இருதய காயங்களை, உங்க வாழ்க்கையில நடந்த அசம்பாவிதங்களை, இல்ல பிசாசோட அத்துமீறல்களை, மனுஷர்களுடைய பொல்லாத விரல்களையும் சிந்தனைகளையும் வலைகளையும் உங்க வாழ்க்கைகளை கொண்டு வந்த வழிகளை கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? எளிதில் சுகமாக்க முடியும். ஆமென். ஆமா, உங்க இருதயத்துல காயத்தோட நீங்க சுத்திட்டு இருக்க தேவையே இல்லை. சங்கீதம் 147:3 வாசிக்கலாம். சங்கீதம் 147:3 வாசிக்கலாம். ஆமா, உங்க இருதயத்துக்குள்ள சுகமளிக்கிற நதியை நீங்க கட்டவிழ்த்து கொள்ளலாம். கட்டவிழ்த்துகளோட விளைவா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்க இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவார். வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதய காயங்களை, உங்க வாழ்க்கையில நடந்த அசம்பாவிதங்களை, இல்ல பிசாசோட அத்துமீறல்களை, மனுஷர்களுடைய பொல்லாத விரல்களையும் சிந்தனைகளையும் வலைகளையும் உங்க வாழ்க்கைகளை கொண்டு வந்த வழிகளை கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? எளிதில் சுகமாக்க முடியும். ஆமென். மாறாத ஒரு வழியை, மாறாத ஒரு காயத்தை இந்த சூழ்நிலை எங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்திட்டு போயிடுச்சு, இந்த காலங்கள் ஏற்படுத்திட்டு போயிருச்சுன்னு 2023 குறிச்சு உங்க வாழ்க்கையில ஒரு வழக்கு இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தை நான் சுகமாக்குவேன். வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அவங்க இருதயத்தை நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? குணமாக்குவாராம். ஆமா, சபை இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்குறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி இவ்வுலகம் கண்டுபிடிக்கும். ஆமா, தேவ ஜனங்கள் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி சுவிசேஷத்தை உடையவனாய் இருக்கிறேன், சுவிசேஷத்தினால நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பாட எனக்கு அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி தேவனுடைய ஊழியர்களும் ஒவ்வொரு விசுவாசி எழும்பி போகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, தேசத்தின் நடுவில் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவார். ஆமென். சொல்லுங்க. என் ஊழியத்துல, என் பாடல்ல, என் செய்தியில, நான் கையிட்டு செய்கிற வேலையில கர்த்தர் ஜனத்தின் இருதயங்களை கட்டிடுவார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? காயம் கட்டுவாராம். வாசிங்க அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? குணமாக்குறாராம். அப்புறம் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். எப்பேற்பட்ட காயம் வந்தாலும் இந்த ஆண்டு கர்த்தர் கட்டி விட்டத, சுகம் வந்தத நீங்க பார்ப்பீங்க.